Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 3 example number 3.4 பார்க்கலாம். இது வந்து ஒரு problematic sum in an athletic meet with 24 individual events securing a total of 56 points. மொத்தம் 24 event இருக்கு. அதில் அவங்க செக்யூர் பண்ண போகிற பாயிண்ட் வந்து அவங்களோட வின்னிங் பாயிண்ட் வந்து 56 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ் வாங்குறவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட். ஹேவிங் ஆஸ் மெனி ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு வச்சு நான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிற கொஷின் என்னென்னா, ஃபைன் ஹவு மெனி அத்லெட்டிஸ் ஃபினிஷ்ட் இன் ஈச் பிளேஸ். ஒவ்வொரு பிளேஸ்லையும் எத்தனை அத்லெட்டிஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதனால பிளேஸ் பற்றி கேட்குறதால நான் ஃபர்ஸ்ட் பிளேஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பிளேஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், தேர்ட் பிளேஸை ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த அதாவது எல்லா அத்லெட்டிஸையும் நான் XY Zன்னு பிரிச்சுட்டேன். கரெக்டாக? இப்போது இந்த அத்லெட்டிஸ் எல்லாம் சேர்ந்து விளையாட போகிற ஈவெண்ட்ஸ் வந்து 24 ஈவெண்ட்ஸ். அதனால x plus y plus z வந்து 24. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது? நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸை வச்சு வந்திருக்கு. அடுத்தது அவங்க செக்யூர் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் வந்து 56 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறவனுக்கு 5 பாயிண்ட்ஸ். அதனால 5x ப்ளஸ் செகண்ட் பிளேஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ், 3y, தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட். ஸோ 1z ஈக்குவல் டு 56. செகண்ட் ஈக்குவேஷனை நான் பாயிண்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டேட்டா வந்துட்டு தேர்ட் பிளேஸில் மெனி ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. அதாவது தேர்ட் பிளேஸில் இருக்கிற ஃபினிஷர்ஸும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிற டோட்டல் ஃபினிஷர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்ட் பிளேஸ் Z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் X அண்ட் Y. இது வின்னர்ஸை வச்சு தேர்ட் ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் கரெக்டாக கான்ஸ்டன்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு Z அந்த பக்கமாக கொண்டு போனால் மைனஸ் Z ஆகிட்டு கான்ஸ்டன்ட்டோட பிளேஸில் 0 வந்துடுது. இப்படி நான் தேர்ட் ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெட்டுமே கேன்சல் பண்ணுற நிலமையில் இருக்கிறனால ஐ எம் கோயிங் டு எலிமினேட் Z. ஆல்வேஸ் choose easy method children. ஸோ நான் வந்து Z கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ 1 and 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். சேம் வேரியபிளாக இருக்குது, பட் சைனும் சேமாக இருக்குது. ஸோ சைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். இங்கே த்ரூ அவுட் எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால நான் எல்லாமே ப்ளஸில் நான் எல்லாமே மைனஸில் மாற்றிட்டேன். இப்போ Z மைனஸ் Z கேன்சல் ஆகிடுது. மைனஸ் 5x ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் 5 ப்ளஸ் 1, அதனால் மைனஸ் 4x ஆகிடுது. மைனஸ் 3 ப்ளஸ் 1, அதனால் மைனஸ் 2y ஆகிடுது. மைனஸ் 56 ப்ளஸ் 24, அதனால் மைனஸ் 32 ஆகிடுது. இது வந்து உங்களோட ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போது அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம். ரெண்டு எடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் நான் இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்ட பிறகு பார்க்குறப்போ வேரியபிள் சேமாக இருக்குது, சைனும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். 5x ப்ளஸ் 1x 6x ஆகிடுது. 3y ப்ளஸ் 1y 4y ஆகிடுது. 56 ப்ளஸ் 0 56 ஆகிடுது. இப்போ இது உங்களுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் தான் கண்டிப்பாக எடுக்கணும். பிகாஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு அன்னோனை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபிஃப்த் ஈக்குவேஷனை காப்பி பண்ணிட்டேன். எக்ஸ் எலிமினேட் பண்ணலாமா, ஒய் எலிமினேட் பண்ணலாமா, அது உங்களோட சாய்ஸ் தான். நான் எப்போவுமே ஈஸி மெத்தட் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 4y இருக்குது, இங்கே 2y இருக்குது. இப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை ஜஸ்ட்டு 2ஓட மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், என்னால் ஒய்யை எலிமினேட் பண்ண முடியும். அதனால் நான் ஒய் எலிமினேட் பண்ணுறேன். இதே நீங்கள் எக்ஸை எலிமினேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்?
மேலே இருக்கிற ஈக்குவேஷனை 6ஓடையும் கீழே இருக்கிற ஈக்குவேஷனை 4ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். அது ரொம்ப பெருசாக போயிடும்ன்றதுக்காக தான் நான் ஒய்யை எலிமினேட் பண்ணுற ரூட் எடுத்திருக்கேன். இப்போது இது ஃபுல்லாகவே 2ஓட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். -4 × 2 -8x -2y × 2 -4y = -32 × 2 -64. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ வேரியபிள் சேமாக இருக்குது, சைனும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ அழகாக நான் கேன்சல் பண்ணிடுறேன். -8x + 6x வந்து -2x, பிகாஸ் 8ஓட சைன் வந்துடுது, = இது ரெண்டும் மைனஸ் பண்ணோன்னா -8. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -8/-2 + 4ன்னு ஆயிடுது. இப்போ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை கட்டாயமாக 4th ஈக்குவேஷன் இல்லைனா 5th ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா தான் ஈஸியாக ஒய்யை கண்டுபிடிச்சிட முடியும். 1 2 3 இதில் போனீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் வந்து 4th ஈக்குவேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ -4 × x பதிலாக 4, மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இது மல்டிப்ளை பண்ணால் -16. இப்போ -32 இப்படி கொண்டு வந்துட்டு -2y அப்படி கொண்டு போயிட்டேன். அப்போ 2y = 16 ஆயிடுது. ஒய்யோட வேல்யூ 16/2. அப்போ வந்துட்டு ஒய்யோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருது. இப்போ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கண்டிப்பாக 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷனில் எதில் வேணும்னாலும் போடலாம். 3rd ஈக்குவேஷன் எனக்கு சிம்பிளாக இருக்குது, அதனால் நான் 3rd ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 8 -z = 0. 8 + 4 12 ஆயிடுது. -z அந்த பக்கம் கொண்டு போயிட்டா z ஆயிடுது. therefore z = 12ன்னு கிடச்சிருது. hence the solution is x = 4, y = 8 and z = 2. இப்போ நான் z = 12. நான் இப்போ பொறுமையாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் சம் காட்டுறேன். பொறுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 and 2 சால்வ் பண்ணியிருக்கேன். 4th ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. 2 and 3 சால்வ் பண்ணேன். 5th ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ 4th and ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்போ எக்ஸு கிடச்சிருச்சு. கிடைச்ச எக்ஸை 4th சப்ஸ்டியூட் பண்ணி y கிடச்சிருச்சு. எக்ஸு ஒய்யோட வேல்யூவை 3rd ஈக்குவேஷனில் போட்ட பிறகு எனக்கு z கிடச்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ சில்ட்ரன்.